நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கில இலக்கண வகுப்புகள்ல மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்றத பார்த்தோம். 2 வகுப்பு வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டே பார்த்தோம். ஹேவ், ஹேஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது வந்து ரீசென்ட்லி கன்க்ளூடட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்றதுல பார்க்க போறோம். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும்போது நம்ம சப்ஜெக்டோட என்ன சேரும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தோடையும் had அப்படின்றது வரும். அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது வரும். இந்த சப்ஜெக்ட்னா என்ன சொல்லுவேன்? ஐ, வி, யூ, யூ, ஹி, ஷி, இட், தே. இது எல்லாத்தோடையும் had தான் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல have வந்து எங்க வரும் தெரியும்? தேர்ட் பர்சன் சிங்குலர்ல has வருதுன்றது தெரியும். ஆனா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எல்லாத்துலயுமே had அப்படின்றது வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து முக்கியமான உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாக்க வந்து கன்ஜங்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஜங்ஷன்ஸ் வில் பி யூஸ்ட் இன் த பாஸ்ட் பர்ஃபெக்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வாக்கியத்தை சேர்க்க போறோம். சேர்க்கும்போது இந்த கன்ஜங்ஷன் வேணும். இந்த வாக்கியம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். அதாவது இந்த மாதிரி என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த டைம் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் இல்லையா? ஏற்கனவே அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி, ஃபார், சின்ஸ், அண்ட், எட் மே பி யூஸ்ட் இன் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள். ஆஸ் தே ஆர் இப்போ எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஆல்ரெடி, சின்ஸ், எட் அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம். நிறைய இது யூஸ் பண்ண முடியும். வென் அப்படின்றது பொழுது அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். வென் பொழுது அப்படின்றது எப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வென்க்கு பக்கத்தில் வந்து சப்ஜெக்ட் வந்ததுன்னு சொன்னால் வென் ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் ஐன்றது சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்த பொழுது அப்படின்னு அர்த்தம். வென்னுக்கு பக்கத்தில் ஹெல்பிங் வேர்ப் வந்ததுன்னு சொன்னால் டூ, டஸ்ன்னு வந்ததுன்னா அது கேள்வி அப்படின்னு அர்த்தம். அப்போ அது எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வென்க்கு வந்து பொழுதுன்னு ஒன்று உண்டு, எப்பொழுதுன்னு உண்டு. வென்னுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் வந்ததுன்னா அதோட மீனிங் வந்து பொழுது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மெயினாக வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறைய யூஸ் பண்ணுவோம் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்றது. ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம், அன்டில் யூஸ் பண்ணுவோம், பிஃபோர் யூஸ் பண்ணுவோம், வென் சொன்னோம் இல்லையா? வென் யூஸ் பண்ணுவோம். இந்த கன்ஜங்ஷனாக எதெல்லாம் வருமோ அதெல்லாமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நான் ஒரே ஒரு தோண்டி சொன்னேன், ரீசென்ட்லி கன்க்ளூடட் ஈவென்ட் சொன்னேன். ஒரு பாஸ்ட்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இன்னும் தொடர்ந்துட்டு இருந்ததுன்னு சொன்னால் அதையும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். எப்படிலாம் அது யூசேஜ் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வந்து என்னன்னு சொன்னால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வந்து 2 கடந்த கால நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்க. 2 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஒரே இடத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 2 கடந்த கால நிகழ்ச்சி ஒரே இடத்துல வந்ததுன்னு சொன்னா அப்போ எந்த நிகழ்ச்சி முதல்ல நடந்ததோ அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். அதாவது இந்த ஹேடு பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத சேர்க்கணும். இரண்டாவதாக நடந்த நிகழ்ச்சியை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். திருப்பி சொல்றேன் பாருங்க. 2 கடந்த கால நிகழ்ச்சி 2மே முடிஞ்சாச்சு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வந்து முதல்ல எந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்ததோ அப்படின்னு பாருங்க. அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி என்னன்னு பாருங்க. முதல்ல நடந்த நிகழ்ச்சியை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். ரெண்டாவதா நடந்த நிகழ்ச்சியை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். அந்த வாக்கிய அமைப்பு முறைன்னு வரும்போது என்னன்னு சொன்னா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வரத நீங்க முதல்ல போட்டு ஆரம்பிக்கலாம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரதையும் முதல்ல போட்டு ஆரம்பிக்கலாம். அது வந்து வாக்கிய அமைப்பு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க 2 வாக்கியங்கள் இருக்கு. இந்த 2 வாக்கியங்களில் ஒரு வாக்கியம் வந்து 2மே கடந்த காலம். எது முதல்ல நடக்குது அப்படின்னு இருக்கு. முதல்ல நடக்குத பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ஹேட் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ப்போம். இரண்டாவதாக வரத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போடுவோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பிளேஸ் இருக்கு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் கிளம்புற நிகழ்ச்சி நடக்குது. நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்ற நிகழ்ச்சி நடக்குது. இப்போ என்னன்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் மெயின் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல வந்து 2 ஆக்ஷன் நடக்குது. ஒன்று வந்து ரயில் புறப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது, இன்னொன்று வந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்ற நிகழ்ச்சி நடக்குது இல்லையா?
நீங்கள் முன்னாடியும் போயிருக்கலாம், ரயில் போனதுக்கு அப்புறமும் போயிருக்கலாம். ஆனால் நிகழ்ச்சி வந்து 2 நடக்குது ரயில்வே ஸ்டேஷனில். இப்போது இதில் என்னன்னு சொன்னால், உங்களால் ட்ரெயினை பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ட்ரெயின் போயாச்சு. ஏன்னா உங்களால் பிடிக்க முடியலன்னா நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போகல. ட்ரெயின் போன பிறகு தான் நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறீங்க. அப்படின்னு வரும்போது முதல்ல நடந்த நிகழ்ச்சி வந்து ரயில்வே ஸ்டேஷனை விட்டு ட்ரெயின் போனது. அப்போ அதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணணும். ஒரு கன்ஜங்ஷன் ஒன்று சேர்க்கணும். ரெண்டாவதாக நடந்த நிகழ்ச்சி நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது. ஓகே, அப்போ வந்து எப்படின்னு சொன்னால், வென் ஐ வென்ட் டு த ரயில்வே ஸ்டேஷன், ஐ வென்ட் டு த ரயில்வே ஸ்டேஷன், த ட்ரெயின் லெஃப்ட். இதுதான் 2 வாக்கியம், 2 தனித்தனி வாக்கியங்கள். ஐ வென்ட் டு த ரயில்வே ஸ்டேஷன், த ட்ரெயின் லெஃப்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் எப்படி சொல்ல போறீங்கன்னா, when I went to the railway station, இது வந்து பரவாயில்ல, அதாவது எந்த நிமிஷம் நடந்தது அப்படின்றத விட இந்த ஹேடை யூஸ் பண்ணுன்றது தான் இம்பார்ட்டன்ட். சென்டென்ஸ் முன்னாடி வரலாம், பின்னாடி வரலாம். அது முதல்ல நான் சொல்லிட்டேன். when I went to the railway station, the train had left already. the train had left already. ஏற்கனவே நான் ஆல்ரெடின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா the train had left already when I went to the railway station. ரயில் புறப்பட்டு இருந்தது, நான் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்த பொழுது அப்படின்ற மாதிரி. நீங்கள் போகிறீங்க, ஆனால் அது போயாச்சு. ஸோ நிகழ்ச்சி என்ன முதல்ல நடந்தது அப்படின்னு சொன்னாக்க, ட்ரெயின் புறப்பட்ட நிகழ்ச்சி முதல்ல நடந்தது, அப்புறம் தான் நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்ச்சி ட்ரெயின் கிளம்பினதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவதாக நடந்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வென்ட் அப்படின்றத எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா, தட் இஸ் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். I think you'll be having a better clarity on this particular thing. ஒரு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. 2 கடந்த கால நிகழ்ச்சி. 2 கடந்த கால நிகழ்ச்சியில் எந்த நிகழ்ச்சி முதல்ல நடக்குதுன்னு பார்க்கணும், எந்த நிகழ்ச்சி இரண்டாவதாக நடக்குதுன்னு பார்க்கணும். முதல்ல நடந்த நிகழ்ச்சியை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் வாக்கியத்தில் சொல்லணும். இரண்டாவதாக நடந்த நிகழ்ச்சியை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் முதல்ல வரலாம், பாஸ்ட் பர்ஃபெக்டும் பின்னாடி வைக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த நிகழ்ச்சி நடக்கிறது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல நடக்குதுன்னு சொன்னால் அதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணுன்றதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக நடக்குதுன்னு சொன்னால் அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணுன்றது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போது இஃப் யூ கேன் see some examples on this, you'll be able to understand in a better way. நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான் வருது. when we reached the station, the train had left already. when அப்படின்றது சேர்த்துருக்கோம். we reached the station, the train leftன்னு இருந்திருக்கும். இப்போ சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும் போது என்னன்னு சொன்னால், when we reached the station, the train had left அப்படின்னு சொல்லலாம். the train had left alreadyன்னு சொன்னால் ஏற்கனவே புறப்பட்டு சென்றிருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்போ அடுத்த வாக்கியத்தில் பார்க்கலாம். he got the job after he had attended the interview. இப்போ எப்படி தெரியுமா இருக்கும் இந்த வாக்கியம்? he attended the interview. he attended the interview. simple past tense. he got the job அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்போ இதில் எந்த நிகழ்ச்சி முதல்ல நடக்குது அப்படின்னு பாருங்க. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறது தான் முதல்ல நடக்கிறது. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுக்கு பின்னாடி தான் அவனுக்கு ஜாப் கிடைக்கிறது இல்லையா? அப்போ முதல்ல நடந்த நிகழ்ச்சி வந்து இன்டர்வியூ நடந்தது. அப்போ அங்கே he had attended வரும். அப்புறம் he got the job வரும். get, got அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த got வந்து பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிப்போம். ஓகே, இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, he got the job, அவனுக்கு வேலை கிடைச்சது. after, இதுதான் கன்ஜங்ஷன் சொல்கிறோம். after சேர்க்கிறோம் இல்லையா? பிறகு, அதாவது he got the job after, அவனுக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க, நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட பிறகு அவனுக்கு வேலை கிடைத்தது அப்படின்னு பொருள் கொடுக்கும். அப்படியே லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் தமிழில் இங்கிலீஷ்க்கு பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம தமிழில் நம்ம மொழிபெயர்க்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். he got the job after he had attended the interview. இல்லை சார், எனக்கு வந்து அப்படி இருந்தால் சரியாக வரல, நீங்கள் திருப்பி மாற்றி சொல்லுங்கன்னா, after he had attended the interview, he got the job. சொல்லலாமா? after he had attended the interview, he got the job. நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட பிறகு, முதல்ல வந்துடுது ஆஃப்டர், கலந்து கொண்ட பிறகு he got the job அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வேலை கிடைத்ததுன்னு சொல்லலாம். I went to the shop at 6 o'clock, but they had closed the shop அப்படின்னு சொல்கிறோம்.
ஐ வென்ட் டு த ஷாப் அட் 6 o'clock. நான் 6 மணிக்கு ஷாப்புக்கு போனேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். நீங்கள் போய் பார்க்குறீங்க, அது மூடி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மார்க்கெட்டுக்கிட்ட நீங்கள் போய் சேர்றீங்க இல்லையா, அதுதான் வெண்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒரு செயலை முடிச்சுட்டாங்க, கதவை மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அங்கே போகிற செயல் முதல்ல நடந்ததா, கதவை மூடிய செயல் முதல்ல நடந்ததா? கதவை மூடிய செயல். ஸோ தே ஹேட் க்ளோஸ் த ஷாப் அப்படின்னு வரும், ஹேடு க்ளோஸ்டுன்னு வரும். எப்படி சொல்லலாம்னாக்க, ஐ வென்ட் டு த ஷாப் அட் 6 o'clock, பட் தே ஹேட் க்ளோஸ் த ஷாப். தே ஹேட் க்ளோஸ் த டோர் ஆர் க்ளோஸ் த ஷாப்னு வச்சுக்கலாம். கதவை மூடினார்கள், கடையை மூடினார்கள், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதை மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, தே ஹேட் க்ளோஸ் த ஷாப். இங்கே நான் பட் யூஸ் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். தே ஹேட் க்ளோஸ் த ஷாப் when I went to the shop at 6 o'clock அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா I went to the shop at 6 o'clock, ஆனால் they had closed the door, they had closed the shop, but அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வென்னு வரும்போது முதல்ல யூஸ் பண்ணியிருக்கோம், பட் வந்து நடுவில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கோம். I finished my homework. I finished my homework. மணிகண்டன் came to my house. இப்போ என்னன்னு சொன்னால், மணிகண்டன் உங்கள் வீட்டுக்கு வராரு, நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த இடத்துல மணிகண்டன் முதல்ல வரது நடந்ததா, நீங்கள் ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணது முதல்ல நடந்ததா? ஓகேயா? ஸோ எப்படி சொல்கிறீங்க, வென் மணிகண்டன் கேம் டு மை ஹவுஸ், அவன் வீட்டுக்கு வந்த பொழுது, ஐ ஹேட் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க், நான் என்னோட ஹோம்ஒர்க்கை ஏற்கனவே முடித்திருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லலாம். So again, I just want to stress upon this is that interchange of the sentences importance கிடையாது. Only thing வந்து action எது முதல்ல நடந்தது அப்படின்றது தான், action எது ரெண்டாவதாக நடந்ததுன்றது தான். action முதல்ல நடந்த வாக்கியத்தை வந்து நம்ம past perfectல சொல்லுவோம், had plus past participle. இரண்டாவதாக நடந்ததை simple past tense சொல்லுவோம். conjunction வந்து முன்னாடி சேர்க்கலாம், நடுவுலையும் சேரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. I received the interview letter after it had been over. இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி லெட்டர் வருது அப்படின்னு சொன்னால், இன்டர்வியூ நடந்து முடிஞ்ச பின்னால் எனக்கு வந்து லெட்டர் கிடச்சிது. போஸ்ட்மேன் கொடுக்காம போயிருப்பான், பக்கத்து வீட்டில் கொடுத்துருப்பான், யாரும் திருப்பி கொடுக்காம போயிருப்பாங்க இல்லையா? ஸோ ஐ ரிசீவ் த இன்டர்வியூ லெட்டர் ஆஃப்டர் இட் ஹேட் பீன் ஓவர். இட்டுன்றது அந்த இன்டர்வியூ குறிக்கிறது. இட் ஹேட் பீன் ஓவர், had வருது, been அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக நம்ம போட்டிருக்கோம் இங்கே. I received the interview letter after it had been over. When we went to Ramesh house, he had gone out. When we went to Ramesh house, he had gone out. நீங்கள் ரமேஷ் வீட்டுக்கு போகிறீங்க, ரமேஷோட வீடு தான் மெயின் பாயிண்ட். நீங்கள் அங்கே போகிற சமயத்தில் ரமேஷ் இல்லை அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன நிகழ்ச்சி முதல்ல நடந்தது? ரமேஷ் வெளியில் போன நிகழ்ச்சி தான், ஏன்னா அவர் இல்லைங்க. அப்புறம் தான் நீங்கள் போகிறீங்க இல்லையா? நீங்கள் அவர் இருந்தாருன்னா நீங்கள் வந்து அவர் பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், அப்போ அங்கே பிரச்சனை கிடையாது. இப்போது நீங்கள் போகிறீங்க, அங்கே அவர் இல்லை அப்படின்ற இடத்துல, அந்த இடத்துல எந்த நிகழ்ச்சி முதல்ல நடந்தது, எந்த இடத்துல ரெண்டாவது நிகழ்ச்சி நடந்தது, ரமேஷ் வீட்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஷாப் கிட்ட, ஸ்டேஷன் கிட்ட, ஸ்டேஷனில் அப்படின்னு அர்த்தம். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ வென்ட் டு த சூப்பர் மார்க்கெட் அட் 7:45 PM. நான் 7:45 சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன். பட் தே ஹேட் க்ளோஸ்ட் இட் பை 7:30. இப்போது சூப்பர் மார்க்கெட்டுக்கு 7:45 போன நிகழ்ச்சி முதல்ல நடந்ததா, 7:30 மணிக்கு கதவை மூடின நிகழ்ச்சி முதல்ல நடந்ததா? இல்லையா? அப்போது 7:30 மணிக்கு கதவை மூடினது தான் முதல்ல நடந்தது. அப்போது நீங்கள் அந்த இடத்துல ஹேட் போடணும். எப்படி சொல்லலாம்? I went to the supermarket at 7:45 PM, but they had closed it at 7:30 PM. அவங்க 7:30 மணிக்கே மூடி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. He passed in distinction because he had really worked hard. அவன் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணான், ஏன்னா அவன் கடினப்பட்டு உழைத்தான். இப்போது கடினப்பட்டு உழைத்த நிகழ்ச்சி முதல்ல நடந்ததா, அவன் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணது நடந்ததா? கடினப்பட்டு உழைத்த நிகழ்ச்சி முதல்ல நடந்தது. கடினப்பட்டு உழைத்ததால் அவன் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணான், அவன் யூனிவர்சிட்டி ரேங்க்கில் வந்தான் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ ஹவு வி கேன் சே தட் he passed in distinction, he passed, simple past tense, he passed in distinction
பிகாஸ் ஏனென்றால் he had really worked hard, ஏன்னா அவன் கடினமாக உழைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, he past and distinction simple past tense, he had really worked hard வந்து past perfect. ரெண்டுத்தையும் சேர்க்கிற பாலம் வந்து conjunction because அப்படின்றது. when the doctor came the patient had died அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வர பார்க்கும்போது பேஷண்ட் வந்து ஏற்கனவே இறந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அங்கே இறந்த நிகழ்ச்சி முதல்ல நடந்ததா, அங்கே டாக்டர் போன நிகழ்ச்சி முதல்ல நடந்ததா அப்படின்னு பாருங்கள். ஸோ டாக்டர் வந்து ரெண்டாவதாக தான் போகிற, பேஷண்ட் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இந்த டைம் ஆஃப் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால எப்படி சொல்லலாம், when the doctor came the patient had died, அவர் இறந்திருந்தார், பார்க்கறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். before I went to the theater the picture had started. நீங்கள் தியேட்டருக்கு வந்து 6:30 மணிக்கு போகிறீங்க, இல்லைன்னா 7 மணிக்கு போகிறீங்க, ஆனால் 6:30 மணிக்கு சினிமா ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அப்போ சினிமா ஆரம்பித்த நிகழ்ச்சி முதல்ல நடக்குது, நீங்கள் தியேட்டருக்கு போகிறது ரெண்டாவது நடக்குது. ஸோ முதல்ல ஆரம்பித்த நிகழ்ச்சியை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும், ரெண்டாவது நடந்த நிகழ்ச்சியை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்லலாம், பிஃபோர் ஐ வென்ட் டு த தியேட்டர், நான் தியேட்டர் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். த பிக்சர் ஹேட் ஸ்டார்டட், அந்த படம் துவங்கி இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். த பிக்சர் ஹேட் ஸ்டார்டட் பிஃபோர் ஐ வென்ட் டு த தியேட்டர்னு அந்த சென்டென்ஸை மாற்றியும் சொல்லலாம். ஸோ அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம், முன்ன பின்ன போட்டுக்கலாம். பட் மெயின் என்னன்னு சொன்னால் நிகழ்ச்சின்னு தான் முக்கியம். எது முதல்ல நடந்தது, எது ரெண்டாவது நடந்தது. முதல்ல நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரெண்டாவதாக நடந்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதை ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, முதல் தடவை புரியலன்னா ரெண்டாவது தடவை புரியும், ரெண்டாவது தடவை புரியலன்னா மூணாவது தடவை புரியும், மூணாவது தடவை புரியலன்னா கண்டிப்பாக நாலாவது தடவை புரியுன்றதுனால திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சில பேருக்கு வந்து என்னடா ரெப்பிட்டேஷன் சொல்லி தோணும், சில மாணவர்களுக்கு இது தேவைப்படுவதால் நம்ம நிச்சயமாக அந்த சப்ஜெக்ட் போய் சேரணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோம், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுவோம் அப்படின்றத சொல்கிறேன். I went to the bus stand at 8 a.m. but the bus had left already at 7:50 a.m. நீங்கள் 8 மணிக்கு போகிறீங்க, but the bus had left already எத்தனை மணிக்கு, bus had left already சொல்லலாம், at 7:50 p.m. அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. the bus had left already வச்சுப்போமே. when I went to the class had begun already. நான் கிளாஸ்க்கு போனேன், ஆனால் கிளாஸ் ஏற்கனவே துவங்கி இருந்தது, கிளாஸ் had begun already அப்படின்னு சொல்லலாம். when I went to the airport the aeroplane had flown away. போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு. நீங்கள் போர்டிங் பாஸ்லாம் வாங்கி உள்ளே போகிறதுக்குள்ள ட்ரெயின் ஃப்ளைட் போயிடுச்சு. ஏன்னா எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, 3 hours முன்னாடி போகணும், 2 hours முன்னாடி போகணும்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ½ an hour முன்னாடி கூட சில பேர் போவாங்க, செக் பண்ணி உள்ளே போகிறதுக்குள்ளே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போது வந்து டெஃபினட்டாக தே ஹாவ் டு மிஸ் த பஸ், மிஸ் தட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா நீங்கள் ஃப்ளைட் போகிறீங்க, ஆனால் அதுக்குள்ளே பிளேன் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். when I went to the airport the aeroplane had flown away, போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். I went to the hospital the doctor had gone அப்படின்னு சொல்லலாம். when I went to the hospital the doctor had gone சொல்லலாம். I went to the hospital but the doctor had gone out அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்பத்திரிக்கு போனப்பா, ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே டாக்டர் வந்து வெளியில் போயிருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். போகிற நிகழ்ச்சி முதல்ல நடந்தது, நீங்கள் போன நிகழ்ச்சி ரெண்டாவதாக நடந்தது அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஷீ ஹேட் மூவ்ட் அவுட் ஐ ஃபவுண்ட் ஹர் நோட்ஸ். அவள் அங்கேருந்து கிளம்பி போன பிறகு வந்துட்டு நான் அவளோட நோட்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஆஃப்டர் ஷீ ஹேட் மூவ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஃபவுண்ட் ஹர் நோட்ஸ். இது வந்து நார்மலாக நீங்கள் நல்லா பாருங்கள், நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிறேன். எப்படி நடக்குது, ஃபஸ்ட்டு நடக்குதா, செகண்ட் நடக்குதா. ஃபஸ்ட்டு நடந்ததுன்னு சொன்னாக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட். ரெண்டாவது நடந்த நிகழ்ச்சி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை வரை இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போனாக்க ஐ திங்க் இட் வில் மேக் யூ திருப்பி இதுவும் கற்றுன்றது வந்து கொஞ்சம், அதனால தான் நான் இந்த லாஸ்ட்டாக ஒரு சென்டென்ஸோட நான் நிறுத்திக்கிட்டேன். ஓகேயா, ஏன்னா நெகட்டிவில் போகிறது, அகெயின் வி டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ தட். இப்போ வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் ரெஃபர் டு த ஆக்ஷன் தட் ஹேப்பன்ட் ஃபர்ஸ்ட் ஆர் ஏர்லியர். த பாஸ்ட் சிம்பிள் ரெஃபர் டு த ஆக்ஷன் தட் ஹேப்பன் செகண்ட் ஆர் லேட்டர். இதை நான் ஏற்கனவே தமிழில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். Sometimes the past perfect simple is used on its own and the action that took place afterwards is understood அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் அப்படின்னா அந்த பாஸ்ட் பர்ஃபெக்டை வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸோட சேர்த்து தான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஒரே வாக்கியத்துலேயும் நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. வெறும் பாஸ்ட் பர்ஃபெக்டை ஒண்டி நம்ம சொல்ல முடியும். அதோட விளக்கம் வந்து அடுத்த வகுப்பில் கண்டிப்பாக பார்க்கலாம்.
நிறைய நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து செகண்ட் கிளாஸும் இருக்குது. ஸோ நாளை வகுப்பில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. சரி நேயர்களே, இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ரீகேப்பு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், 2 கடந்த கால நிகழ்ச்சி. இந்த கடந்த கால நிகழ்ச்சியில் எந்த நிகழ்ச்சி முதல்ல நடந்ததோ அதை வந்து நம்ம நல்லா ஞாபகம், முதல்ல நடந்ததோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவோம். இரண்டாவதாக நடந்த நிகழ்ச்சியை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஸோ அது 2 இதுக்கும் சேர்க்கறதுக்கு வந்து கன்ஜங்ஷன் அப்படின்ற ஒரு இணைப்பு சொல் வேணும். இந்த வாக்கியம் வந்து சென்டென்ஸ் வந்து முன்னாடியும் போடலாம், பின்னாடியும் போடலாம். அதே மாதிரி அந்த கன்ஜங்ஷன் வந்து முன்னாடியும் போடலாம், நடுவுலையும் போடலாம். எந்த கன்ஜங்ஷன் எங்கே போட்டால் எப்படி சரியாக இருக்கும்ன்றது நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். அதை பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நாளைக்கு கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அதை பற்றி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரி நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக வந்து திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது தான். நீங்களும் கூடிய சீக்கிரம் டீச்சர் ஆகிடுங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நீங்கள் புக்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா யூ வில் லேர்ன் அ லாட் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் போது நிறைய சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது. மீண்டும் வந்து அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.